ஒரு விஷயம் நம்ம பழம் எல்லாத்துக்கும் இப்ப தெரியும்டா. அண்ணன் கொண்டோம் இப்ப மௌனம் கொண்டோம் கொலை பண்ட ஆசையா இருக்கு. நம்ம தேவலைக்கு போயிடலாமா? ஒரு நாளைக்கு 6000 வாங்கிட்டு போறாங்க. 2 பேத்தையும் போட்டா நமக்கு தான் அந்த காட்சி வரும். தாங்க முடியல. இவனை எடுத்து கட்டி மரத்துல மாடி விட்டு போயிடலாம். படியிலிருந்து விட்டு இப்ப தெய்வலோகம் வெள்ளைங்கிரி போக வேண்டும். வெள்ளைங்கிரியில் நான் நடந்தேன் அல்லவா? இப்பொழுதைக்கு கலைப்பாக இருக்கிறது. இதுவோ பார்த்தா பெரிய ஆலாமரம் இருப்பது. அந்த ஆலாமரத்தில் அருகில் சற்று நேரம் நெவலில் இருந்து போகலாமா? பாகட்டும். ஓம் நம சிவாய நமः. இதுல பெரிய இருக்கிறது. பெரிய ஒரு ஆலாமரம். இந்த ஆலாமரத்தில் சற்று நேரம் நின்று நெவலுக்காக அமர்ந்து போகலாம் என்று அமர்ந்திருந்தேன். என்னடா இது? என் பிறகு பார் ஆலாமரத்தில் யாரையும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. செவப்பு சாயமா இருக்குது. மூட்டை விட்டு தெரிகிறது. அதை அமைத்து போடும் என்று பார்க்கலாம். தாத்தா இந்த பாரு தாத்தா, கரெக்டா நீங்க ஈஸ்வரர் தானே? சிவபெருமான் சொல்லுப்பா. தாத்தா கரெக்டா இருக்கணும். அங்க இருக்கிற மூட்டை எனக்கு, பைய சாத்து பைய உனக்கு, அந்த மூட்டையில உள்ள இருக்கிற சரக்கு எனக்கு. அப்படியா? மாத்தி பேசக்கூடாது. உள்ள இருப்பது எனக்கு, அந்த சாத்து பைய உனக்கு. ஓஹோ, ஆமா. இது சிவபெருமான். நான் நினைத்தால் அதுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. முன்னையாக அவுத்து போடு, என்ன இருப்பது பார்க்கலாம். கங்காதரா எங்காதாரா எங்காதாரா அது பணம் மூட்டை சாமி. பிறகு பணம் மூட்டை சாமி. அப்படியா? நந்திக்காவலா, ஜலத்தை எடுத்து வா. ஜலத்தை எடுத்தா கொண்டாடா ஜலத்தை. அது ஒரு பாலகன். ஜலம் என்றால் தீர்த்தம். தீர்த்தத்தை கொண்டு வா. எதற்கு? எங்கிருந்து? நான் இங்கிரு என்னுடைய அருளால வரும். அப்பா, என்னுடைய அருளால வரும். இந்த குழந்தை கையில் உயிரிழக்க வேண்டும்.
கையால் கால் வேறாக செய்து என்ன மூட்டையா கட்டி மரத்துல தொட்டு போயிட்டாங்க இறைவா. அடியே தாங்கள் வரவில்லை என்று சொன்னா என் தாய்க்கு பிள்ளை இல்லாமல் நான் போயிருப்பேன். என்னை ஏன் இப்படி இம்சை செய்யணும்? தாய்க்கு பிள்ளை இல்லாமல் ஏமனுக்கு பிள்ளை இருப்பாய். இப்பொழுது இந்த சிவபெருமான் பாதிக்கின்றால் நிச்சயமாக நீ ஏமனுக்கு தான் பிள்ளையாயிருப்பாய். அதனால் உன்னை பார்த்தது நான் அல்லவா? உன் உயிருக்கு எந்த கலக்கமும் வராது. இனிமேல் இந்த சிவபெருமான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை எதற்காக நீ அறியாத பருவத்தில் இருக்கிறாய். உன்னை பார்ப்பதற்கு ஒரு 5 வயதுதான் ஆகிறது. உன்னை எதற்காகப்பா உன்னை மறைத்தார்? சாமி உங்களை கேட்டாதானே எனக்கு தெரியும். அப்படியா? அதை தெரிந்திருந்தால் நீ எதற்காக மாண்டிருக்க மாட்டாயே? புரியல சாமி, புரியும்படி சொல்லுங்க. குழந்தை, உன்னை மறைத்தது யார் தெரியுமா? உன் தந்தையுடன் பிறந்தது 3 பேர்கள் பிறந்தார்கள். அப்பண்ணன், குப்பண்ணன், சுப்பண்ணன். 3 பேர்கள் பிறந்தார்கள். 3 பேர்கள் பிறந்து உன் தந்தையாரை உன் சிறிய தந்தை 2 பேர்கள் தான் மறைத்தார்கள். எங்க அப்பா? ஆமா. இப்ப எங்க அப்பா உயிரோடு தானே இருக்காங்க. உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்ததே இந்த சிவபெருமான் நான் தானே. என்னுடைய அருளால் தான் அவருக்கு உயிர் படைத்து விட்டான். ஏன் எங்க அப்பாவை கொண்டாங்க? இவருக்கு இந்த நாட்டை எல்லாம் நாமளே ஆள வேண்டும். இவர் உயிரோடு இருந்தாத்தானே நம்மளுக்கு நாட்டை ஆள முடியவில்லை. அப்படி என்பதற்காக உன் தந்தையாரை மறைத்து விட்டார்கள். உன் தாயார் அப்ப கர்ப்பிணியாக இருந்தது. இவன் யாருக்கு பிறந்ததோ தெரியவில்லையே. நீ கர்ப்பிணியா இருக்கிற. அப்படி என்று உன் தாயாரையும் அடைத்து உதைத்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு முடிக்க விட்டார்கள். எங்க அம்மா என்ன சுமக்கும் போதா? ஆமாப்பா. இதையெல்லாம் தவறு செய்தது உன் சித்தப்பமார்கள் தான். உன்னை மடித்ததும் அவர்தான். அதனால் ஒருவரே வாழலாம் என்ற ஆசையோடு ஒரு மரியாதை எங்க அப்பாவை அடித்து எங்க அம்மாவை கலங்கப்படுத்தவங்கள அடக்கவே முடியாதா? இதை யாருனால முடிந்தால் உன்னாலே மட்டும்தான் ஆகும். நிச்சயமாக முடியும். நான் இருக்க வரைக்கும் நிச்சயமாக முடியும். அப்பா, நீங்கள் மட்டும் அந்த கருணையை காட்டுங்க. அந்த அயோக்கியன் ஒரு மரியாதை அடித்து அகாலம் சொன்ன அயோக்கியனை நான் ஒரே வினாடியோட கொட்டத்தை அடக்கி விடுகிறேன். எங்க இருக்காங்க? சிகாமணி, இப்படி அறியாத பருவத்தில் இருக்கிறாய். இப்படியே நீ போனாலும் அவரிடத்தில் வெற்றி பெற முடியாது. அதனால் இந்த சிவபெருமான் உனக்கு 2 பொருள் தருகிறேன். வீரவாள், வீர சவக்கை 2 எவனுக்கு பரிசளிக்கிறேன். 2ஐயும் கொண்டு போனால் அந்த பாவைகளை நீதான் அழைக்க முடியும். அந்த வீரவாள், வீர சவக்கை எடுத்து வாப்பா. கொண்டா கொண்டா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறாங்க? போய் பரமேஸ்வரன் எங்க இருக்கிறாங்கப்பா? அங்கதான். எங்க? நாங்க சொல்லுங்க. அவர்கள் சொல்லுங்க. எனக்கு சித்தப்பா இருக்காங்க. வடமதுரையில் நான் சொந்த நாடு வடமதுரை. வடமதுரையில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். யார் இருக்காங்க? சித்தப்பமார்கள், சின்னாரிமார்கள் 2 பேர்களுமே. அவர் ராஜ்யதானே. அதனால அவர் ராஜ்யத்தை தான் இருப்பார்கள். என்ன அறியா புள்ளி அதாகனம் செய்தானோ அவனை கட்டி கொண்டு வந்து காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். அருள் புரியுங்கள். வீரப்பா இதோ வீர சவக்கை. போய் வா. இது வீரவாளி, இது வீர சவக்கை. வீரவாளப்பா, இது வீரவாள், வீர சவக்கை. உனக்கு சிகாமணி தான் பெயர் வைத்தார்கள். உனக்கு வீரவாள், வீர சவக்கை கொடுத்தேன் அல்லவா? உனக்கு இனிமேல் வீர சிகாமணி என்று ஒரு பெயர் வைக்கிறேன். பாருங்க